உடம்புக்கு இப்ப எப்படி புள்ள இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு புள்ள. என்ன கொஞ்சம் உடம்புதான் வலிக்குது. சரி சரி, 2 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். நீ தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா போகும். அதெல்லாம் இருக்கட்டும், என்னத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? போகல, எவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டே கிடக்குது. அதான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். ஆச்சரியமா இருக்கு தென்றலு. எதுக்கு மலரு? செத்த நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சு அவ்வளவுதான். நாங்க முக்கியமா உங்க அப்பத்தா, அப்பா, அம்மாச்சி, அவ்வளவுதான். எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் மலரு. எல்லாம் என்னோட விளையாட்டுத்தனத்தாலதான். நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் தானே ஆத்துக்குள்ள இறங்கி போனேன். அஸ்வின் மாமா மட்டும் உன்னை வந்து காப்பாத்தலன்னா அவ்வளவுதான். நீ எந்த நிலைமையில இருப்பேன்னு எங்களுக்கே யோசிச்சு பார்க்க கூட முடியல. என்ன சொல்ற? அஸ்வினா? ஆமா, அஸ்வின் மாமா தான் உன்னை நேத்து காப்பாத்துனாங்க. உனக்கு என்ன ஞாபகம் இல்ல? இல்ல மலரு, எனக்கு அந்த பதட்டத்துல எதுவுமே ஞாபகமே இல்ல. யாரு என் பக்கத்துல இருக்காங்க, யாரு இல்ல, எதையுமே என்னால யோசிக்கவே முடியல. அப்ப என்ன காப்பாத்துனது அஸ்வின் தானா? ஆமா தென்றலே, அவர் மட்டும் கரெக்டான நேரத்துல வந்து உன்னை தூக்கலன்னா நேரம் உன்னை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. என்னவள சொல்ற? என்னை பார்த்தாலும் சிலுப்பிக்கிட்டு போவியா? அவனை என்ன காப்பாத்தனா? என்னவள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க மாமாவை அவையெல்லாம் பேசக்கூடாது. ஒழுங்கா வாங்க போங்கன்னு பேசு. சரிதாயி சரிதாயி, நீ கோவப்படாத. தெரியாம அவையவேன்னு பேசிவிட்டேன், மன்னிச்சுக்க. அந்த வயம் இருக்கணும். யாரு? என்கிட்டயே வா. கதை அப்படி போகுதோ? போகல. எவ்வளோ மலரு, நான் அவங்கள பார்க்கணும், என்னை கூட்டு போவியா? எங்கடி வந்த? அப்பத்தா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எல்லாம் இந்த சிரிக்கியால தாண்டி. இவன் மட்டும் நேத்து உன்னை கூட்டு போகாட்டி இப்படி எல்லாம் நடந்திருக்குமா என்ன? நேத்து நாங்க என்ன பாடுபட்டோம்னு எங்களுக்கு தாண்டி தெரியும். உன்னை காப்பாத்த நாங்க பட்ட பாடு இருக்கே சொல்லி மாளாதடி. இந்த சிரிக்கி உன் கூட தானே இருந்தா. இவ எப்படி தப்பிச்சா? நீ மட்டும் தானே ஆத்துல அடிச்சிட்டு போன. அப்பத்தா, வாய மூடுறி. உன் கூட சேர்ந்து சேர்ந்து தாண்டி இவ உனத்துக்கு இல்லாம ஆகுறேன். யாரப்பத்தா, இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசுன நான் மனசியா இருக்க மாட்டேன். எனக்குன்னு உண்மையா இருக்க ஒரே ஃப்ரெண்ட் அவ மட்டும்தான். நேத்து நான் ஆத்துல அடிச்சிட்டு போனப்ப என்ன துடி துடிச்சான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ மட்டும் உன்னை கூட்டு போகாட்டி எப்படி நீ ஆத்துல அடிச்சிட்டு போயிருப்ப? அவ ஒண்ணு என்ன கூட்டு போகல, நான் தான் அவளை கூட்டு போனேன். இத்தனைக்கு அவ சொன்னா, நான் தான் கேட்காம ஆத்துக்குள்ள இறங்கினேன். இவ மட்டும் நேத்து இல்லாட்டி என்ன நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? உனக்கு என்ன தெரிய போகுது? ஆமாடி, எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. நாங்க பாலுட்டி சீராட்டி வளர்க்குறோம் பத்தியா? எங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ மட்டும்தான். இவதான் உனக்கு நல்லது நினைக்கிறான். நாங்களாம் உனக்கு நல்லது நினைக்கவே இல்லை, அப்படித்தானே? ஐயோ அப்பத்தா, நான் அப்படி எதுவும் சொல்லல. அப்பா அம்மாச்சி, உனக்கு அப்புறம் எனக்காக துடிக்கிற ஒரே உசுறு அவ மட்டும்தான். அவளை இப்படி நீ எடுத்தெறிஞ்சு பேசினேன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? இப்ப சொல்றேன் கேளு அப்பத்தா. நானே எதுவும் சொல்லிட்டாலும் நீங்க அவளை எதுவும் சொல்லக்கூடாது. தென்றலு தென்றலு, என் மேல உனக்கு எவ்வளவு பாசம்ல பின்ன இருக்காதா? சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். உங்க 2 பேர்த்தையும் பாக்கியத்துல என் கண்ணே பட்டு பேருமடி. அத்தா மலரு, மன்னிச்சிருதாயி. ஏதோ வயசானவ தெரியாம பேசிட்டேன். சேச்சே அப்பத்தா, நீ போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? அது அப்படித்தான், நீ வாய் துடுக்க ஏதாச்சும் பேசிவிடும். அப்புறம் மன்னிச்சிருன்னு ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தாத்தா தென்றலு, சூப்பு கொண்டு வந்திருக்கேன் கூடி. சரி அப்பத்தா, இங்க 2 பேரும் சந்தோஷமா இப்படியே என பிரியாம இருக்கணும்டி. நாங்க எதுக்காக பிரிய போறோம்? எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி சொல்லுப்ல மலரு. சரிதா, அடுப்புல சோத்த வச்சிருக்கேன், போய் நான் பாக்குறேன். சரி அப்பத்தா. கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன்ல தென்றலு. எதுக்கு? எங்க அப்பத்தா இங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது, உன்னை பார்க்க கூடாதுன்றமோன்னு ரொம்ப பயந்துட்டேன்ல. விட்டுருவேனா நானு? நீ எங்க வரட்டி நான் ஓவியர் தேடி வந்துட மாட்டேன். சரி சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? என்னது பிள்ள? பாத்தியா புசுக்கு நீ என்னது பிள்ளன்ட்ட? நான் சொன்னேன்ல உங்க மாமாவை நான் பார்க்கணும்னு. எதுக்கு? என்னதான் 1000 பிரச்சனை இருந்தாலும் என்ன காப்பாத்திருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு நன்றி சொல்ல வேணாமா? கடைச்சி லூசு, அதெல்லாம் சொல்லாட்டி என்ன? இல்ல பிள்ள, அதெல்லாம் மரியாதையா இருக்காது. என் உசுரை காப்பாத்திருக்காங்கல்ல, அவங்கள தேடி கண்டு போய் நான் நன்றி சொல்லணும்ல. சரி சரி, இப்ப வேணா சாயங்காலம் போவோம். சரி பிள்ள. சரி, நான் கிளம்புறேன் பிள்ள. வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு நீ எப்படி இருக்கன்னு பார்க்க வந்துவிட்டேன். அங்கே எங்கள் சித்தி கிடந்து கால் காலுன்னு கத்திக்கிட்டு கிடக்கும். நான் போயிட்டு வரேன்.
சாயங்காலம் போவோம். சரி மலரு. ஐயோ, ஐயா வேற டாக்டருக்கு கொண்டு போய் இந்த சீம்பாலை அன்னைக்கே கொடுக்க சொன்னாரு. நான் வேற மறந்து தொலைஞ்சிட்டேன். இப்படியா மறந்து தொலைவேன். இப்ப இதை வேற கொண்டு போகணும். மாடு கண்டுலாம் வேற ஒத்தையில கிடக்கு. மலர் பிள்ளை இந்த தானே போகுது. இந்த பிள்ளை வீட்டு போற வழியில தானே ஆஸ்பத்திரி இருக்கு. இந்த பிள்ளைய கொடுக்க சொல்லிடுவோம். அத்தா மலரு, அத்தா மலரு. என்னங்க மாடசாமியனே? அத்தா மலரு, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அத்தா? சொல்லுங்க. உங்களுக்கு இல்லாமலா? மலர் பிள்ளைனா மலர் பிள்ளைதான். ஐஸ் வச்சதெல்லாம் போதும். என்னன்னு சொல்லுங்க. இல்லத்தா, இதுல சீம்பால் இருக்கு. சீம்பாலா? எனக்கு ரொம்ப பிடிக்குமேனே. ஐயோ, இது உனக்குள்ளதாயி. இதை கொண்டு போய் போற வழியில அந்த மாட்டு டாக்டர் இருப்பார்ல, அவர்கிட்ட கொடுத்துடுறியா? என்னது, மாட்டு டாக்டர்கிட்ட கொடுக்கணுமா? ஆமாதாயி, மாட்டு டாக்டர்கிட்ட கொடுத்துருதாயி. உனக்கு சாயங்காலமா நான் எடுத்து வைக்கிறேன். சரிங்கண்ணே, மறந்துடாம எடுத்து வச்சிருங்க. சரிதாயி, நானே போயிட்டு வந்துருவேன். ஆனா அந்த மாடு கண்டெல்லாம் ஒத்தையால கிடக்கும். கூட வேலை செய்யற பையன் வேற இன்னைக்கு வரல. சரிங்கண்ணே, அதனால என்ன, நான் கொடுத்துறேன். போற வழி தானே. ரொம்ப நன்றி தாயி. பரவாயில்ல அண்ணே, இதுக்கெல்லாம் பையன் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கொடுங்க அண்ணன். தூக்குவாளி அதான் நான் போய் வாங்கிக்கிறேன் தாயி. நீ இதை மட்டும் கொடுத்துட்டு வந்துரு. சரிங்கண்ணே. நல்ல பிள்ளை, அது குணத்துக்கு மனசு போனாம இருக்கணும். என்னாச்சுமா பாப்பா? என்னது, பால் குடிக்க மாட்டேங்குதா? கொண்ட பாப்போம். இதுக்கு வெறும் வடிச்ச கஞ்சி மட்டும் கொடுக்காம ஒரு வேளைக்கு மாட்டுப்பால் வாங்கி கொடு, அது குடிக்கும். இப்போதைக்கு நான் மாத்திரை எழுதி தரேன். நீ பராட்டி பால் வாங்கி குடிக்கிறதுல அதுல போட்டு இதுக்கு குடு, குடிச்சிரும். அப்புறம் சரியாயிரும். அதான் நான் மாத்திரை குடுக்கறேன்ல, அதனால எல்லாம் சரியா போயிடும். ஐயோ ஐயோ ஐயோ, பாதத்தி மக இப்படியா செஞ்சு தொலைவா? என்னாச்சு பாட்டி? அது ஏன்பா கேக்குறேன்? என் மருமக ஒருத்தி இருக்காளே, அவதான்ப்பா சென்னாட்டுக்கு போய் உண்டனா கஞ்சியை வச்சு விட்டா. அது கண்ணு முன்ன தெரியாம குடிச்சு விட்டு இப்ப காலு காலுன்னு கத்திக்கிட்டு கிடக்குப்பா. எனக்கு பயமா இருக்கு. என்னான்னு பாருப்பா. என்ன பாட்டி நீங்க இப்படியா சென்னாட்ட போய் இப்படியா நீங்க பாக்குறது? இன்னைக்கு நான் தான் தண்ணி வைப்பேன். இன்னைக்கு நான் ஒரு பாதகத்தி வயக்காத்த வேலை இருக்குன்னு போயிட்டேன். என் மருமக வச்சுட்டாப்பா. என்னன்னு கொஞ்சம் பாருப்பா. நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க உடனே கூட்டு வந்துட்டீங்க, அதனால ஊசி போட்டு மருந்து எழுதிட்டாரே, சரியா போயிரும். சரியா போயிருமாயா? ஆமா பாட்டி, சரியா போயிரும். சரியா, உன் புண்ணியத்துல ஏதோ சரியா போனா சந்தோஷமியா. நல்ல வேலை, டாக்டர் இங்கதான் நிக்கிறாரு. சரியா, நான் போயிட்டு வரேயா. சரி பாட்டி, அப்படியே சரியா வாட்டி இன்னொரு வாட்டி கூப்பிட்டு வந்துருங்க. நீங்க வாட்டுக்கு வீட்டு வைத்தியம் பாக்குறேன், வீட்டு வைத்தியம் பாக்குறேன்னு வீட்லயே வச்சிருக்காதீங்க. சரியா. அஜ்ஜோ, என்ன பக்கத்துல அந்த பாட்டியும் போயிருச்சு. டாக்டர் மட்டும் ஒத்தையில நிக்கிறாரு. என்னாண்டு போய் கொடுக்கறது? இவங்களா? வாங்க, ஏன் அங்கே நிக்கிறீங்க? இந்தாங்க டாக்டரு. என்னது இது? இதா, இது வந்து சீம்பால். பரவாயில்ல, நம்மளுக்காக அந்த பிள்ளை சீம்பால் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. இது யாரு, நீங்களா கொண்டு வந்தீங்க? ஐயோ இல்ல, நான் கொண்டு வரல. இது பண்ணையார் வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. சே, நான் கூட இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்களோன்னு நினைச்சேன். இல்லங்க, எனக்கு வேணாம். ஏன் டாக்டரு? இல்ல, எனக்கு சீம்பால் பிடிக்காது. ஐயோ, என்ன சொல்றீங்க? சீம்பால் பிடிக்காதா? ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே சீம்பால் பிடிக்காது. ஐயோ, என்ன டாக்டர் நீங்க சீம்பால் பிடிக்காதுன்னு சொல்ற ஒரே ஆளு நீங்க தான். உங்களுக்கு சீம்பால்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, சீம்பால்னா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீம்பாலை காய்ச்சி அதுல ஏலக்காய் போட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். ஐயோ, இந்த பிள்ளை சொல்லியதுலயே எனக்கு நாக்கு ஊறுதே. என்ன டாக்டரே, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எனக்கு வேணாம். நல்ல வேலை, நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. எங்க வாங்கி யாருக்காச்சும் கொடுத்துருவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எனக்கு பதிலா நீங்களே கொண்டு போய் வச்சு சாப்பிடுங்க. நீங்க சொல்லாட்டியோ நான் தான் கொண்டு போறேன். உங்களுக்கு கொடுத்துட்டு போவேன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் தான் கொண்டு போவேன். சரி. ஏங்க? சொல்லுங்க டாக்டரே. ஏங்க, நீங்க சொல்லவே எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கும் கொஞ்சம் கொண்டு வருவீங்களா? இது நல்லா இருக்கே. நான் கொடுக்கறப்ப வேணாண்டு விட்டுட்டு இப்ப நான் சொல்லவும் உங்களுக்கு வாய் ஊறிருச்சோ? ஆமாங்க, நீங்க ரசிச்சு ருசிச்சு சொன்னீங்களா, அதை பார்த்து எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி சரி, காய்ச்சினா உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். அதென்ன காய்ச்சினா கொண்டுட்டு வரேன்னு சொல்றீங்க? கொண்டு போய் என்ன கிலோவா ஊத்துவீங்க? பைசலாம சொல்லுங்க. சீம்பாலை போய் யாராச்சும் கீழே ஊத்துவாங்களா என்ன? காய்ச்சி ஞாபகம் இருந்தா கொண்டுட்டு வரேன்னு சொன்னேன். ஏங்க, உங்களுக்கு என்ன அம்னீசியாவா? அம்னீசியாவா?
அம்னீசியானா? இல்ல உங்களுக்கு எதுவும் ஞாபகம் மறதி இருக்கோன்னு கேட்டேன். உங்களுக்கு போய் நான் சீம்பால் கொண்டு வந்தேன் பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். ஆத்தாடி என்ன வெட்டு இருந்த புள்ள கழுத்து சுளுக்கிக்கிறாம. அத நாங்க பாத்துக்கிறோம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அதனால நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.